உங்களுக்கு என்ன பைத்தியமா? கையில கிடைச்ச இன்னும் கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்க. விட சொல்லிட்டு தானே வந்திருக்கிறேன். ஆர்டர் போட்டிருக்கீங்களா? ஆர்டர் போடுறதுக்கு நீங்க அவங்க தலைவரா? புரியாம கத்தாத. அவனுக்கு நிச்சயமா விட்டுருவானுங்க. அவனுக்கு ஒன்றும் நம்மள மாதிரி இல்லை. அவனுக்கு பேச்சில் ஒரு நேர்மை இருக்கு. கூட பழன மாதிரி பேசுறீங்க. 2 தடவை போன்ல பேசிருக்கீங்க, அவ்வளவுதானே? ஊர்ல உங்களை விட்டா வேற ஆஃபீஸர் கிடையாதா? வேற ஆஃபீஸர் கிட்ட மாட்டிருந்தா கதை கந்தல். போங்க, போய் பணம் தரேன்னு சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் கவர்மெண்ட் கேட்காதியா? கவர்மெண்ட்டுக்குன்னு சில சட்டத்திட்டமெல்லாம் இருக்கு. பணம் வர லேட் ஆகலாம், வராமலையும் போயிடலாம். ஐயோ, கவர்மெண்ட் வேண்டாம், நான் தரேன். போனை போடு. போன் பண்ண முடியாதுப்பா. அவங்களுக்கு எப்ப போன் பண்ணணுமோ அப்ப ஆன் பண்ணி பேசுவானுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுவானுங்க. எஸ்எம்எஸ் அனுப்புங்க, டீல் ஓகேன்னு சொல்லுங்க. போன் ஆன் பண்ணும்போது அவனுக்கு புரிஞ்சு பண்ணுங்க. என்னடா டல்லா இருக்கா? ஒன்றும் இல்லை. நீங்களும் என்ன மாதிரி தாங்க. நாங்கள் ஒன்றும் கிரிமினல் இல்லை. என்ன ரெவல்யூஷனரிஸா? இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் டெரரிஸ்ட் தான்டா. பிறக்கும் போது தாய்ப்பாருன்னு அம்மாவோட ரத்தம் தான்டா குடிக்கிறான். ஏன் ஆடு மாடு கோழின்னு கொண்டுட்டு சாப்பிட்றீங்களே, அது பாவம் இல்லையா? உனக்கு நீ செய்யறது நியாயம், எனக்கு நான் செய்யறது நியாயம். இவர் சொல்றதுல நியாயம் இருக்குடா. சும்மா இருடா போடா. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வருது. எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் போட்டேன். ஆனால் நான் இன்னைக்கு மொத்த இந்தியன் ரயில்வேஸ்லேயே வாங்குற அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சேன். இதுவே நியாயமாக வாழணும்னா இப்படி சின்ன குத்திக்கிட்டு தான் வாழணும். ஆனால் அடித்து பிடுங்கன்னா ராஜா மாதிரி வாழலாம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு நெட்வொர்க் இருக்கு. என்னோட கேம் விளையாடாதீங்க, தோத்து போயிட்டு. மார்க் மை வேர்ட்ஸ். என்னை யார் கிட்னாப் பண்ண வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எது கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியும். பணம். பணம் தானே. உங்க கண்ணில் எனக்கு வறுமை தெரியுதுடா. உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று பணம். அவங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றதை விட டபுள், ட்ரிபிள், 4 டைம்ஸ் என்ன விட்டா. உண்மையாவா? என் உயிரை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் என் வாழ்க்கையோட விளையாட மாட்டேன். நீங்க நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணா பணம் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்து சேரும். சொல்லுங்க, எவ்வளவு தரேன்னு சொன்னாங்க? 1 கோடி. 50 lakhs. வாட்? 50 lakhs? 50 லட்சமா? ஜஸ்ட் 50 lakhs? என்ன செய்ய, உன் மேல பிரைஸ் மணி அவ்வளவுதானே இருக்கு. Holy shit! Idiots! Cheap fools! பிரைஸ் மணிக்காக வாடா. ஏய் ஏய், என் வேல்யூ தெரியுமாடா உங்களுக்கு? You know my value? ஆளுக்கு 50 லட்சம் கொடுப்பேன். 50 lakhs. ஓகே, இல்ல ஆளுக்கு 1 கோடி. அக்ரோ ரீச். பத்தல. எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? சரி, ஒரு நிமிஷம். நீ யார் கூட பேச வேண்டாம். நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். எவனை வெளியே விட்டு வச்சுக்கேன். 50 லட்சம் இல்ல, 1 கோடிடா. தேவையில்லடா, நம்ம என்ன யோசிச்சுமோ அதையே செய்யலாம். டேய் ஓபன் டிக்க வேணாங்கறியாடா. டேய் அதை நம்பிட்டு இது போயிடலாம் சொல்றியா? ஏன்னா நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். பெரிய ஹீரோ நினைப்பா. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு உன் தேசபக்தியை காட்ட போறியா? எஸ், எனக்கு தேசபக்தி கொஞ்சம் அதிகம் தான். அவன் ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஏமாத்த பாக்குறான். நம்பி ஏமாத்தோம், அப்புறம் லைஃப் லாங் ஜெயில இருக்க வேண்டியதுதான். இது தப்பு. தப்புல நல்ல தப்பு கெட்ட தப்புன்னு உன்னை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இந்த முறையாவது சரியா நடக்குமா? நடக்கும். செல் ஆன் பண்ணு. கமிஷனர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அடி டீல் ஓகே, கான்டாக்ட் இமிடியேட்லி. எஸ். யாரு எல்லாத்துக்கும் ஒத்துக்கோ. ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க டீலுக்கு கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு. கமிஷனர் நம்ம டீல். ஏடா 50 லட்சம் காணடா.
மார்னிங் சார். மார்னிங். மெட்ராஸ் ஃபுல்லாக சலாடு போட்டு திட்டேன் சார். ஆஹா. நோ யூஸ். அவங்க வேற போட்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல. ஓஹோ. வாடை தோட்டத்துலேருந்து பாய்ஸ் தோட்டம் வரைக்கும் அலைஞ்சதுதான் மிச்சம். ஆஹா. இத படி. என்னது சரத்? ஆமா சரிதான். உன்ன மாதிரி போலீஸ்காரன் ஆக வேண்டியவா. தமிழ்நாடு போலீஸ் அவனை தேடனாக்கிட்டாங்க. ஹலோ காயத்ரி, இர்ஃபான் தப்பிக்க முயற்சி பண்றான். வாட்? இதுக்கு மேல நம்மளால போராட முடியாது. நீ கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ரெட் ஹில்ஸ் வெளியே லக்ஷ்மி டாக்கீஸ்னு ஒன்று இருக்கு, அது பக்கத்துல இருக்க பாலாஜி டீ ஸ்டால் வர சொல்லு. ம் ஓகே. ஹலோ. ஹாய் அக்கா. ஹலோ. எங்க அண்ணா இன்னும் வரல. 1 வீக் கோர்ஸ் சொல்லிட்டு போச்சு. ஒரு மெசேஜும் வரல. அண்ணன் ஃபோன் பண்ணி. ஆமா 2 நாள்ல வந்துருவாங்க. ரமேஷ் அண்ணன் கூட போயிருக்கா? எல்லாருமே போயிருக்காங்க. ஏன் அங்கிள் எல்லாரும் போயிருக்காங்களா? வரத்துக்கு 2 நாள் ஆகுமா? யாரு? நான் தான் ரமேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிளப்ல. சார் நீங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணீங்களே. ரிங் ஆகுது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா நீங்க பேசிட்டு இருங்க, நான் டியூஷன் போயிட்டேன். அப்பா உடம்பு முடியலன்னு பணம் கேட்டா. அப்புறம் ஆளை காணோம். எங்க அப்பாதான். இப்ப எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்ல. என்ன டென்ஷனா இருக்கீங்க? ஏதோ முக்கியமான காலுக்கு வெயிட் பண்றீங்களா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. நைஸ் மாடல். ஒரு 25,000 இருக்குமா? எந்த இல்ல, என் ஃப்ரெண்டு. ஓ பணக்கார ஃப்ரெண்டா? சார் வெள்ளடிச்சு. பரவாயில்ல, நான் அப்புறம் பேசுறேன். யாரும் ரொம்ப அவசரமா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன? யாரும் இல்ல, ஃப்ரெண்டு தான். பாய் ஃப்ரெண்டா? என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. சரி நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். ரமேஷ் வந்தா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. 2 நாள்ல புடிச்சிடலாம்ல? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு.
என்ன சார் ஆச்சு? ரிங் ஆகி கட் ஆயிடுச்சு, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ, இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ரெட் ஹில்ஸ் லக்ஷ்மி தியேட்டர் பக்கத்துல பாலாஜி டீ ஸ்டால்க்கு வந்துருங்க. 7 o'clock. ம். ஓகே. ஹலோ, காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் இங்க இல்லையா? இல்ல, அப்புறம் ஏன் என்ன இங்க வர சொன்ன? எங்க சேஃப்டிக்காக இடத்த மாத்திட்டோம். நீங்க அங்க போற வரைக்கும் உங்க செல்லோட எங்க செல்லு கண்டினியூவா டச்ல இருந்துகிட்டே இருக்கும். நாங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க யாரு கூடயும் பேசக்கூடாது. அப்படி பேசினா இந்த டீல் கேன்சல். இப்போ எங்க வரணும்? ஸ்ட்ரெயிட்டா போங்க. ஏய் கமிஷனர் வந்துட்டார். கமிஷனர் வந்தாச்சான், நமக்கு சேர வேண்டிய பணம் கிடைச்சிடும்டா. Bloody rowdy rascals. உங்களை யாரா இங்க வர சொன்னது? முஷரப் தான். Idiots. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? Get lost. போய் கலங்கடா. Hey, don't. No. Don't move. No. Lights up. No. I'm innocent. Please. I'm innocent. என்ன? ஏய் போடா. போய் வண்டி ஏறா போடா. யாரை தான்டா நம்புறது? டயர்ட் ஆயிடுச்சுடா சரத். அந்த கமிஷனர் டபுள் கேம் ஆடிட்டானா? தெரியல. எதுவுமே தெரியாம எதுக்கு எங்களை இதுல இறக்கி விட்டா? டேய், எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னேனா? இல்ல இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்கேனா? நானும் அவனை கம்பல் பண்ணேன். நமக்குள்ள சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிங்க. பேசாம அந்த இர்ஃபான் பேச்சை கேட்டிருக்கலாம். குமாரிடா, பணம் இல்லைன்னாலும் நிம்மதியா இருந்தோம். இப்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு நிம்மதியை தொலைச்சிட்டோமோன்னு பயமா இருக்கு. ரிஸ்க் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு 24 hours ரூம் சர்வீஸ் தான். ஹாய். பரவாயில்லையே, மீசை இல்லைனாலும் அழகா இருக்க. தேங்க்ஸ். நான் வீரப்பன், இவ்வளவு அழகான மூஞ்சிய முகமுடி போட்டு முடிக்கிறியே. என்னடா ஆச்சு? மாஸ்க் இல்லாம அவன் என்ன பார்த்துட்டான். அவ்வளவுதான், என்னோட லைஃப் க்ளோஸ். தேவையில்லாம பயப்படாதடா, எதுவும் ஆகாது. அப்படின்னா இத்தனை நாள் சும்மா தான் மாஸ்க் போட்டு தெரிய சொன்னியா? அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் அவன் கேங்கிட்ட எல்லா இடத்தையும் சொல்லிடுவான். அங்க காயத்ரி மாதிரி ஆர்டிஸ்ட் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அவன் என்ன வரைஞ்சு கொடுப்பான். அப்ப என்ன கொன்னுடுவான்டா. என்னடா நாம முந்திக்கணும்டா. அவங்க கொல்லுறதுக்கு முன்னாடி நாம அவனை கொன்னுடணும்டா. சும்மா வளராதடா. உன் முகத்தை பார்த்து தான் தெரியும். உயிரோடவோ பணமாகவோ எப்படி கொடுத்தாலும் 50 லட்சம் ரூபா தருவாங்க. அவனை நம்ம சாப்பிட்டா ப்ராப்ளம் இருக்காதுடா. எஸ், அவனை கொண்டுலண்டா. அப்பதான் சீக்கிரம் ஒரு முடிவு தெரியும். ஆமாடா, இதுக்கு மேல நம்மளால போராட முடியாது. ஓகே. நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல. கிட்னாப்ல இருந்து மர்டர் வரைக்கும் வந்துட்டீங்க. ஏய், நாங்க ஒண்ணும் நல்லவனை கொள்ள முடிவெடுக்கல. டேய் குட்டி, வாடா.
me. ஷூட் பண்ணுங்கடா டேய் கம் ஆன் ஷூட் மீ ஏய் கம் பாய் கடைசி சான்ஸ் கொடுக்குறேன். ஒரே ஒரு ஃபோன் முஷரஃபுக்கு பண்ணு. பணம் 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 உங்களை தேடி வரும். இல்லைன்னா சாவுதான் உங்களை தேடி வரும். அந்த பொண்ணையும் சேர்த்து. சரத் என்னடா சரத் காயத்ரியை கடத்திட்டாங்க. வாட் யாரோ முஸ்ரஃபா இர்ஃபான் ரைட் ஆனா ஃபோன் பண்ணா. நம்ம இர்ஃபானை பத்தி சொன்னாதான் அவன் காயத்ரியை பத்தி சொல்வானா. வாங்கடா போலாம். எங்கடா வர சொன்னாங்க? சொல்றா. டேய் கேக்குறேன்ல. காயத்ரியை யாரும் கடத்தல. இர்ஃபான்ட்ட பேரம் பேசிட்டேன். 2 crores. என்னடா சொல்ற? பின்ன என்னடா போலீஸ் நம்னா அல்வா தான் கொடுப்பாங்க. கை மேல காசு கிடைக்குமா நம்ம நான் அவங்க பின்னாடி போடணும். நிறுத்துடா, காரை நிறுத்து. ரிவார்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். காரை திருப்பு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. காசை வாங்கிட்டு இர்ஃபான் இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டேன். நம்ம போறதுக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. பணமெல்லாம் கரெக்டா எண்ணிட்டியா? எங்க வச்சிருக்க? டிக்கில இருக்கு பாரு. யாருக்கிட்டையும் பேசாம நீயே முடிவு எடுத்துட்டா என்னடா அர்த்தம்? மீட்டிங் போட்டாலும் வேலை நடக்காது. நாம முடிவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம விதி முடிஞ்சிடும். அதுக்கு அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கணுமா? அவசரம் தான்டா. ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆயிட்டா டிராபிக் ரூல்ஸ் சிக்னல் இதெல்லாம் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா பேஷன் காலி. பொறுமையா போலான்னா நம்ம பிளானுக்காக வச்ச கவிதா நகை, இவன் ஸ்கூட்டி, நம்ம பாஷைட்ட வாங்கின கடன் இதெல்லாம் எப்படி அடைக்கிறது? அதுக்காக இன்னொரு கிட்னாப் செய்யலான்றியா? அப்படி செய்ய நினைச்சாலும் எந்த இர்ஃபான் கிடைக்க மாட்டான். ஏன்டா பேசாம வரீங்க? உன் கேள்விகளுக்கெல்லாம் இமீடியட்டா பதில் இல்லை. ஆனா நீ செஞ்சது தப்பு, என்னால ஒத்துக்க முடியாது. யூ கோ ஹெட் வித்வுட் மீ. நிறுத்துடா, காரை நிறுத்து. Stop it. I said stop it, man. God damn it. வண்டி நிறுத்துடா. சுத்தமான ஹரிச்சந்திரன் நடந்து போய் தான் பழக்கம். நம்ம போலாம்டா. காரை நிறுத்துடா. மூடின்னு வாடா. ப்ளீஸ் காரை நிறுத்துடா. நானும் நடந்தே போயிடுறேன். டேய் டேய் குட்டி, சரிடா. நமக்கு சேர வேண்டிய 50 லட்சத்தை எடுத்துட்டு மிச்சத்தை போலீஸ் கொடுத்துடலாம். டேய் ஹரிச்சந்திரா, 50 லட்சம் நம்மளுக்கு தானே? சரி வா. என்னடா இதுக்கெல்லாம் இப்போ டென்ஷன் ஆற? நம்ம குட்டியை பாரு, எப்பவுமே ஜாலியா இருக்கிறான். நம்ம கஷ்டம் தீர்ந்து தானே இதெல்லாம் பண்ணோம். பணமாடா கேக்குறீங்க? பணம் நான் வச்ச பாம்புல இன்னொரு பீஸ் ஆயிருப்பீங்க. காரை விட்டு இருக்குது நல்லதா போச்சு. இல்ல நம்மளும் what else do you expect? கிரிமினல்ஸோட பிசினஸ் வச்சுக்கிட்டா இப்படிதான். கரெக்டா நமக்கு ஆசை அதிகம்.
லக்கு கம்மிடா. என்னடா நமக்கு மட்டும் பேட் லக். இம்போசிஷன் மாதிரி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. Black, நம்ம லைஃபோட பர்மனன்ட் கலர். மறுபடி தெரு சோப்பிக்கணுமாடா. சரத்த சந்தோஷமா அவளை செத்து போயிருமாடா. கையில எவ்வளோடா காசு இருக்கு? 125. பஸ்ல போலாம்லடா. அப்படி கூட்டமா போயிடலாம்டா. போச்சுடா, இது எல்லாம் படம் போச்சுடா. போச்சுடா டேய் குட்டி. இந்த பக்கம் उत्तिष्ठ नरशाद्रूल कर्तव्यं दैवमाहितम् வாங்க உட்காருங்க. புத்தி இருந்தா காண்டாக்ட் பண்ணுவாங்க. என்னாச்சுடா? இட்ஸ் ஆல் ஓவர். மிஞ்சி இருக்குது எங்க உயிர் மட்டும்தான். ஒரு நிமிஷம் டிலே இருந்தா அது கூட இல்ல. கதவு திறடா. தூங்கலாம். டேய் நம்ம காரோட நம்பர் பிளேட் உங்க பேக் தானே, அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இல்ல நாங்க இந்த ஃளைட்ல எல்லாம் மிஸ் பண்ணோம். இது எப்படிங்க? ஒருவேளை அந்த மாஃபியா கேங்க்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கோ. இதுல கூட பாம்பர் தான் இருக்கும். வேகமாடா. நீங்க என்ன அத்லெட்டா ஓடிட்டே இருக்கீங்க? இவ்வளவு அட்வென்ச்சர் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிக்கலாம் நினைக்கிறீங்களா? நீங்க இர்ஃபானுக்கு ஃப்ரெண்டும் இல்ல, உங்க எதிரே இல்ல. ஃப்ளைட்ல இருந்து இர்ஃபானை ஞாபகமா தூக்கிட்டு போனீங்க. உங்க பேக மறந்துட்டீங்க. போலீஸ்? போலீஸா? நீ தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசிட்ட. பேக மறந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வர மறந்துடாத.